அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரா? ஸோ எஸ் கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கரியர் மோட் கேம் பிளேவை திருப்பி நம்ம சேனலுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 months பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்தியன் டிஸ்ட்ரிக்ட் T20 விளாண்டுட்ருக்கோம். 5 wins தேவை பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆக. நம்ம இப்போ 3 wins பண்ணிட்டோன்னா 2 wins 2 matches ஜெயிச்சிட்டோன்னா டேரெக்டாக நம்ம பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம தான் கேப்டன், நம்ம தான் டாஸில் இருக்கோம். நம்மள பழைய கரியர் மோடு எபிசோட்ஸை நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயே நீங்கள் போய் பார்த்துடலாம் ஈஸியாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங் போட போகிறோம். ஏன்னா அவங்க டாஸை ஜெயிச்சு பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட ட்ரிக்கி பால்ஸை தான் போடுறோம், விக்கெட் விழுமா அப்படின்ற ஒரு இது இயக்கத்தில். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ நம்ம விக்கெட் எடுப்போம்னு நினைக்கிறேன். ஸோ தூக்கி விட்டாருங்க, எட்ஜு டாப் எட்ஜு, பட் நேராக 6ங்க. என்னமோ டக்குன்னு டாப் ப்ரோ, சோலி முடிச்சு. ஆட என்ன இது 6 போயிடுச்சு. ஸோ ஒருத்த பந்து திருப்பி இறங்கி வந்திருக்காரு. ஃப்ரீ ஹிட் பாலில் ஒரு பவுண்டரி வந்திருக்கு. ஸோ ரன் மழையை நம்ம பொழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல் ஓவர் 4 பந்துகளில் 12 ரன்கள் வந்திருக்கு. ஸோ மேபி நமக்கு மேலே கேப்டன் இல்லை, பட் நம்மளே இங்கே சொதப்பிட்டு இருந்தால் நம்ம டீம்மேட்ஸை ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ வாண்ட் டு பெர்ஃபார்ம் வெல். ஸோ நம்ம கரியர் மோட் பல எபிசோட்ஸில் நம்மளோட ஃபார்ம் முன்னாடியே போவராக தான் இருந்துச்சு. அதுலேருந்து மீன்லாம் பார்க்கும்போது தான் அப்படியே நம்ம அதை விட்டுட்டோம் கரியர் மோட் கேம் பிளேவை. ஸோ திருப்பி இன்றைக்கி தான் கொண்டு வந்திருக்கோம் கைஸ், ஸ்பெஷல் டே. ஸோ எந்த கப்புமே நம்ம இன்னும் அடிக்கலை கைஸ். அட்லீஸ்ட் இந்த ஒரு சீரீஸில் கப் அடிப்போம்னு தான் நினைக்கிறேன். அப்படி அடிக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு அடிக்க முடியும். ஸோ மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யோப்பா என்ன ஷாட்டுங்க, இன்னொரு பவுண்ட்ரி, பட் சூப்பர் ஷாட், சரியான ஷாட். ஸோ ஒரு விக்கெட் எடுத்துட்டோம். நம்ம பேசிகிட்டே இருக்கும் போதே ஒரு விக்கெட் விழுந்துருச்சு நம்ம கையில். ஸோ மேட்ச் டர்னிங் விக்கெட்டாக கூட இருக்கலாம். தேர் பேட்டிங் ஃபஸ்ட். எவ்வளோ டோட்டல் போடுவாங்கலாம் தெரியாது. நம்மளோட பல எபிசோட்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து பவுலிங் நல்லா போட்டுருவோம் எப்போதுமே. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு ரன்ஸ் கன்சீட் பண்ணாலும். பட் பேட்டிங்கில் தான் பல முறை ஷாட்ஸு ஆட போய் டெஃபினட்டாக நிறைய தடவை அவுட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பல எபிசோட் பண்ணால் ஃபன்னாகவும் இருக்கும் கைஸ், டெஃபினட்டாக ஃபன்னாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் பல எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க எப்படி ஆடி இருக்கோன்னு. பேட்டிங் சுத்தமாக ஏதோ ஒரு மொத்தமே ஒரு 3 மேட்ச் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி 20 runs அடிப்போம் எல்லா மேட்சும், அந்த மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. பல எபிசோட்ஸை பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஸோ இங்கே ரன்ஸ் வழக்கம் போல் விட்டு இந்த தடவை ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பவுலிங் ரொம்ப சொதப்பிட்டு இருக்கோம் கைஸ், என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ கைஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோவோட எண்ணில் பாருங்கள், ஒரு தரமான மேட்ச் இருக்குது கைஸ். வீடியோவோட எண்ணில் பாருங்கள். ஸோ 160 அடிச்சிருக்காங்க அவங்க. இப்போ பேட்டிங் வந்திருக்கோம் கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேட்டிங். WCC2 ப்ரோ நல்ல வேலை கேப். வீடியோவோட எண்டு 2 minutes 3 minutesல ஒரு மேட்ச் இருக்கும். அது என்ன மாதிரி ஒரு மேட்ச்சு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வீடியோவோட எண்டு மட்டும் தயவு செய்து பாருங்கள் கைஸ். அப்படின்னா தான் நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே 2 பந்துகள், ஒரே ஒரு 6 தான், ஒரே ஒரு பவுண்ட்ரி தான் வந்திருக்கு. இன்னொரு ஷாட் தூக்கி விட்டுருக்காருங்க, சூப்பர் ஷாட் ஃப்ரம் அஸ். நல்ல ஒரு பவுண்ட்ரியும் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பேட்டில் பட்டுருக்கு. 2 பந்துகள் 8 ரன்கள் அடிச்சிருக்கோம். அப்புறம் எஸ் குட் பால் ப்ரோ, நல்ல வேலை ரன் ஓடல. ஸோ தூக்கி விட்டுருக்காங்க ரிவர்ஸ் ஸ்வீப்பில் நேராக கையில். தேவையே இல்லாமல் பேராசைப்பட்டு இன்னொரு ஷாட்டுக்கு போய் தேவையில்லாமல் கையில் கொடுத்து தேவையே இல்லை கைஸ், என்ன சொல்கிறது. ஸோ அட்லீஸ்ட் மேட்ச்னாச்சும் வின் பண்ணுறோமான்னு பார்ப்போம். நம்ம டீம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம எல்லாமன்னு பார்ப்போம். ஸோ சூப்பர் கைஸ், வின் பண்ணிட்டோம். சரியான வின், 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் சூப்பரான வின்னு. ஸோ இன்னும் ஒரே ஒரு வின் தாங்க கைஸ் தேவை. ஸோ அந்த ஒரு வின் பண்ணிட்டோன்னா டேரெக்டாக பிளே ஆஃப்ஸ்க்கு போயிடுவாங்க கைஸ். ஸோ எஸ், நெக்ஸ்ட் மேட்ச் வந்திருக்கீங்க. இந்த டீம் கூட நம்ம எப்போதுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த தெனாவட்டில் இந்த மேட்ச் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அப்புறம் அவ்வளோதான். ஸோ எஸ், இங்கே நம்ம தான் பேட்டிங் வந்திருக்கோம். தூக்கி விட்ருக்கோம் கைஸ், சூப்பர் ஷாட் 6 ப்ரோ. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ நம்ம அடிச்சிருக்க ஸ்கோர் 167 for 6. ஸோ ஓரளவு ஓகே, ஒரு காம்படிஷன் கொடுக்குற அளவான ஒரு பேட்டிங் தான் நம்ம டீம் ஆடி இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த மேட்ச் எப்படியா போலிங் போகணும், இல்லைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். கதம்
ஸோ அதனால் மரியாதையாக பெர்ஃபார்ம் பண்ணுற வழியாக பார்க்கணும். ஸோ ரன்ஸ் கன்சீட் பண்ணாமல் இருக்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுதான். ஸோ அது பண்ணாமல் இருந்தாலே ஓரளவு நம்ம டீமில் இருக்கிறது உறுதியாக இருக்கும். இல்லைனா டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லனாலும் ஸோ இந்த ஒரு மெசேஜ் வந்துடும் கைஸ். என்னென்னா டக் அவுட் அலாட், 0 ரன்ஸ் அவுட் ஆனீங்கனாலும் நீங்கள் வெளில போயிடுவீங்க. 20 ரன்னுக்கு மேலே ஒரு ஓவரில் கொடுத்தீங்கனாலும் டீம் விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ அதனால் நல்ல பேட்டிங்கும் பவுலிங்கும் பதிவு செய்யணும்னு வேண்டிக்க வேண்டியதான். ஸோ இன்னமும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளாட்றதுக்கான ஒரு மல்டிப்ளேயர் கேம் தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுக்காகவே அந்த மாதிரி யங் பீப்புளாக அந்த யார் வேணால் லீவ் டயத்தில் விளாட்ணுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்ணுன்னு ஒரு கேம் கண்டிப்பாக தேடிட்டு இருப்பீங்க. எதுவுமே பெட்டராக இருந்திருக்காது. ஸோ அதுக்காக தான் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் அவுட்டு பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோ. அந்த வீடியோவில் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருப்போம். அந்த கேம் எப்படி இருக்குது, எவ்வளோ கிராஃபிக்ஸ். ஸோ இங்கே கைஸ் இங்கே அவுட்டு கைஸ் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சூப்பரான விக்கெட்டு. ஸோ நம்ம வேணால் வேறு ஏதாச்சும் பற்றி பேசுவோம். அப்போ தான் விக்கெட் விழுது. ஸோ என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அடுத்த 2 பந்துகள் நல்ல சிங்கிள்ஸ். அந்த 6க்கு அப்புறம் சொல்லி வாய முழுங்க இறங்கி வந்து விட்டுருக்காருங்க. பவுண்ட்ரிங்க தானே, எதை சொன்னாமோ இது நடக்காது. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ கைஸ் நம்ம வேறு ஏதாச்சும் பேசுனா இங்கே விக்கெட்டாக விழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது என்ன மர்மம்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம வேறு பற்றியே பேசுவோன்னாலும் இந்த மாதிரி 6ம் அடிக்கிறாங்க. ஸோ விக்கெட்டு கைஸுங்க. ஸோ கைஸ் அடிக்கிறத கொஞ்சம் நிறுத்தியிருக்கோம் அந்த 2 பந்துகளில். ஸோ இதோட 3வது பந்து நல்ல ஒரு கம்பேக்குன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ திருப்பி டொக்கு ஸோ தூக்கி விட்ருக்காருங்க. இன்னொரு விக்கெட். ஸோ இந்த ஓவர் சூப்பராக அமைஞ்சிருக்கு நமக்கு. 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு பவுலிங். பட் 168 அடிச்சு வின் பண்ணிட்டாங்க அங்கே மேட்சை. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஸோ முடிச்சு விட்டாங்க மேட்சை. ஸோ யாதவ் யாதவ்ன்றவங்க தான் மேட்ச். ஸோ வி ஹேவ் கான் டு த நெக்ஸ்ட் மேட்ச். ஒரு வின் தான் கைஸ். அப்போ தான் பிளேயர்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியும். சப்போஸ் அப்படி வின் பண்ண முடியல, இன்னும் 2-3 மேட்சஸ்க்குள்ளே ஒரு மேட்ச் கூட வின் பண்ண முடியலன்னா சோலி முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட்டு 3 பால்ஸை சூப்பராக போட்டிருக்கோம். 3 டாட் பால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரன்ஸ் கம்மியாக தானே. ஸோ சொல்லி வாய முள்ளங்க நேராக 6 தூக்கி சொருகிட்டார் பாலை. ஸோ 8 நடத்துகிற பால் இன்னொரு பவுண்ட்ரி. இங்கே தொடர் 6 and 4 இங்கே 10 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. எஸ் டாட் பால் இதே மாதிரி நல்லா போடணும். எஸ் சிங்கிளாக இல்லைங்க, பவுண்ட்ரி உருண்டுக்கிட்டே போகுதுங்க. பவுண்ட்ரி வாட் ப்ரோ. ஐயோ திருப்பி 6ங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அளவுதாங்க திருப்பி ரன்மலை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம் ஒரு டாட் பால். ஸோ இறங்கி வருவார். இதை தான் எதிர்பார்த்தேன். பட் அவுட்டுங்க. அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இறங்கி வந்தார். அவுட்டு தான் ப்ரோ. அவுட்டுக்கிட்டு ப்ரோ. ஸோ எஸ் நமக்கு டிஆர்எஸ்லாம் எப்போதுமே சாதகமாக வராது. ரியல் கிரிக்கெட் 24 தான் நமக்கு சாதகமாக வரும். ஸோ எஸ் திருப்பி இந்த தடவை நம்ம ஆள் உஷாராயிட்டான், இறங்கி வரல. பட் இறங்காமே இந்த தடவை தூக்கி விட்ருக்காரு. கேட்ச்சு ஊங்க ஜஸ்ட் அந்த கையை விட கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுலாம் அழகான கேட்ச்சு. ஸோ இது ஓவர் .6 ஸோ திருப்பி 6ங்க. இதே மாதிரி தான் 4 இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு 2-3 ஓவர் நம்ம ஆரம்பித்ததுலேருந்தே இந்த மேட்சை. ஸோ ஐ திங்க் ஸோ கைஸ் இப்பயும் திருப்பி சொல்கிறேன், அடுத்த மேட்சை தயவு செய்து பாருங்கள் கைஸ். ஸோ அடுத்த மேட்ச் ஒரு பங்கமான கம்பேக் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். வீடியோட எண்டு மட்டும் பாருங்கள். ஸோ டாட் பாலிங்க. ஸோ இன்னொரு பால் தூக்கி விட்ருக்காரு. 6ன்னு நினைக்கிறேன். ஏஸ்ங்க இன்னொரு 6. ஸோ இந்த பவுலிங்லாம் நமக்கு வேணாம், பேட்டிங்க்கு டேரெக்டாக போயெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்க அடிச்சிருக்க ரன்ஸ் எவ்வளோனா 153 அடிச்சிருக்காங்க. நமக்கு 154 டார்கெட். இங்கே முதல் பந்தே சிங்கிள் ஓடு ப்ரோ. அளவுதான் ப்ரோ. சிங்கிள் ரன்ஸ் நமக்கு. ஸோ இங்கே நம்ம நல்ல பேட்டிங்கை பதிவு செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கோம். ஸோ தூக்கி விட்ருக்காருங்க ப்ரோ. ஸ்பைடர்மேன் தாவா ப்ரோ. ப்ரோ இப்படி பண்ணுற. ஸோ 121 ஆல் அவுட். நம்ம இந்த மேட்சையும் தோற்றுருக்கோம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் நம்ம தான் ஆடுறோம். ஸோ இந்த மேட்ச்சை தான் சொன்னேன். ஸோ கைஸ் இறங்கி வந்து முதல் பந்தை பவுண்ட்ரிங்க. வாட்டர் ஷாட் அண்ட் வாட்டர் பவுண்ட்ரிங்க. முதல் பந்து இறங்கி வந்து அட்டாக்கிங் கிரிக்கெட் மோடில் இருக்காருங்க. ஸோ எப்பா காம்பவுண்ட் வாலை தாண்டி அடிச்சு விட்டாருங்க. ரிவர்ஸ் ஸ்வீப்பில் இவ்வளோ பெரிய 6 அடிச்சு நான் பார்த்ததில்ல. என்ன ஷாட்
இன்னொரு ஷாட்டுங்க, இப்போ ரேம் ஷாட். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். இன்னொரு சிக்ஸுங்க. வாட் அ பேட்டிங் ப்ரமஸ். நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி எல்லா ஷாட்டும் கரெக்ட் ஆகும். நாட் அவுட் ப்ரோ, நாட் அவுட்டு. வாய்ப்பில்லை ராஜா. கண்டிப்பாக நாட் அவுட் தான் கைஸ். ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், நாட் அவுட் தான். அதான் சொன்னேன், நம்ம தான் எங்கிட்ட நவுறோம், அதை தூக்கிக்கிட்டு அவுட் இங்கே திருப்பி புல் ஷாட் மூலமாக ரோஹித் சர்மாவோட ஷாட் மூலமாக இன்னொரு பவுண்டரியை பதிவு செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மேட்சை தான் கைஸ் சொன்னோம். என்ன பேட்டிங், 5 balls 20 runs கைஸ். ஸோ இதோட சேர்த்து 6 balls 24 runs. ஸோ வி ஆர் மேக்கிங் சம்திங் கைஸ். என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் பாடி முடிக்க போகிறோன்னு தெரியல. பட் கொஞ்சம் ஆணவத்தில் ஆடாமல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆடணும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டார்ட்க்கு அப்புறம். ஸோ திருப்பி 2 டாட் பால்ஸ் நல்ல ஓவர். ஸோ தூக்கி விட்டாருங்க. 6ஆ கேட்சா? 6ங்க, காம்பவுண்ட் வாலை தாண்டிடுச்சு. ஸோ திருப்பி இன்னொரு மாசான 6ங்க. இந்த மாதிரி பேட்டிங்லாம் நம்ம இது மட்டும் பதிவு செஞ்சதே கிடையாது. ஸோ எஸ், இன்னொரு 6ஆ? எஸ்ங்க, 6 நேராக அந்த போர்டில் போய் பட்டிருக்கு. ஸோ நேரான ஒரு 6 மூலமாக we are moving to 36 runs. அடப்பாப்பா, வாய வலிக்குது, கத்திக்குதியம்மா. இன்னொரு 6ங்க, 42 runs. just 2 shots needed to go for our comeback 50. ஸோ எஸ், இங்கே 6 வந்துருச்சுன்னா ஒரு 2 இன்னும் ஒரு 4 runs இருந்தால் we have moving to the after a comeback. எஸ்ங்க, 4 வந்துருச்சு, நேராக 50. வாட் அன் இன்னிங்ஸ், வாட் அன் இன்னிங்ஸ்ங்க. என்ன மாதிரி இன்னிங்ஸு, சூப்பரான இன்னிங்ஸ். வெறும் 16 பந்துகள் 50 ரன்கள், 5 4 5 6ங்க. என்ன போலிங்கு, என்ன பேட்டிங்கு. இது அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு 100 runs அடிக்க பார்ப்போம். ஸோ எஸ், தூக்கி விட்ருக்காரு. இதுவும் கரெக்டாக இருக்குது 6ங்க. 50 runsக்கு அப்புறமும் பேட்டில் கனெக்ட் ஆகிட்டு இருக்குங்க. என்ன பேட்டிங்கு, என்ன பேட்டிங்கு. எப்பா, இந்த மாதிரி ஒரு பேட்டிங்கு பார்த்துருப்பீங்களா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ பை கைஸ், பாய்லாம் இல்லை கைஸ். இருங்க, அவுட் ஆகிற மட்டும் பார்த்துட்டு போங்க எவ்வளோ ரன்ஸ் அடிக்கிறேன்றதை. அவுட் ஆயிருவேன். இது அவுட்டா இல்லைன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். இதுவும் நாட் அவுட் தான். ஸோ ஆனால் இந்த மேட்ச் டெஃபினட்டாக வின் பண்ணிடுவோம் கைஸ். ஏன்னா தரமான ஒரு பேட்டிங் அடிருக்கோம், தரமான பேட்டிங். ஸோ இப்போ தூக்கி விட்ருக்கோம், பட் நேராக கையில். பட் இதை விட எஃபெக்டிவ் இன்னிங்ஸ்லாம் யாராலையும் ஆட முடியாது. 23 balls 60 runs. ஸோ இதுவே போதும். ஸோ ஆட்டோ ப்ளே பண்ண நிலையில் நமக்கு சூப்பரான வின். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். பாய்.